உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். குடியாத்தம் அருகே திருடிய நகை பணத்தை திருப்பி கொடுக்காததால் வாலிபர் கடத்தல், பெண் உள்பட 5 பேர் கைது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தட்டாங்குட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் மனோகரன். இவரது மகன் சங்கர். இவர் கட்டிட வேலை செய்து வருகிறார். இவருக்கும் ஒடுக்கத்தூர் அடுத்த ஆசனாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த லாரி டிரைவர் ராஜ்குமார் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அடிக்கடி ராஜ்குமாரை காண சங்கர் ஆசனாம்பட்டு கிராமத்திற்கு செல்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு ராஜ்குமாரின் உறவினரான ஆசனாம்பட்டு கள்ளப்பாறை பகுதியைச் சேர்ந்த சுமதி என்பவர் வீட்டில் சங்கர் ஒரு சவரன் தங்க நகை, வெள்ளிப் பொருட்கள், 30,000 ரூபாய் பணத்தை திருடிக் கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சுமதி, ராஜ்குமார் உள்ளிட்டோர் சங்கரிடம் கேட்டபோது அவரது அண்ணன் பிரபு சில மாதங்களில் பணம், நகையை தந்து விடுவதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் தராததால் வேப்பங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அப்போது காவல் நிலையத்தில் சங்கரின் அண்ணன் பிரபு தம்பிக்காக நகை மற்றும் பணத்தை தந்து விடுவதாக சில மாதங்களுக்கு முன்பு தெரிவித்துள்ளார். இருப்பினும் நகையும் பணமும் தரவில்லை என கூறப்படுகிறது. பேசியபடி நகையும் பணமும் தராத சங்கரை நேற்று காலையில் ராஜ்குமார் தனது நண்பர்களுடன் சேர்ந்து காரில் கடத்திச் சென்றுள்ளார். இதுகுறித்து சங்கரின் தந்தை மனோகரன் குடியாத்தம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். குடியாத்தம் தாலுகா காவல் ஆய்வாளர் சாந்தி மற்றும் உதவி ஆய்வாளர் செல்வகுமார் உள்ளிட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தேடி வந்தனர். நேற்று காலையில் குடியாத்தம் அடுத்த ஆத்தோரம்பட்டி பகுதியில் சங்கரை கடத்திச் சென்ற காருடன் அதிலிருந்தவர்களை போலீசார் பிடித்து காவல் நிலையம் கொண்டு வந்தனர். அப்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ராஜ்குமார், அவரது நண்பர்கள் முக்குன்றம் கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார், மீனாம்பாள்புரத்தைச் சேர்ந்த அஜித்குமார், பிச்சனூரைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் சுமதி ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்து காரை பறிமுதல் செய்தனர். நகை, பணத்தை திருடிவிட்டு திருப்பி தராததால் வாலிபரை கடத்திச் சென்ற சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.